වත්තේ ඉපදෙනවා. தோட்டத்திலே பிறக்கின்றீர்கள், වත්තේ වැඩ කරනවා. தோட்டத்தில் வேலை செய்கின்றீர்கள், වත්තේ මිය යනවා. தோட்டத்தில் இறக்கின்றீர்கள், වත්තේම පස් වෙනවා. தோட்டத்திலேயே மண்ணாகின்றீர்கள். ඒ ජීවිතෙන් උන් එළියට ආ යුතුයි. அந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். එම ජීවිතෙන් එළියට ඒම සඳහා තියෙන ප්‍රධානම කාර්යය තමයි අධ්‍යාපනය. අපි ඔබ අපේම සහෝදර ජනතාවක් ලෙස මේ රටේ පූර්ණ අයිතිය සහ ජීවිතය ලබා දෙන්න කටයුතු කරන බව මා සාතික කරනවා. நாங்கள் உங்களை අවුරුදු 200කට වඩා ඈත කාලයකින් අපේ රටේ ආර්ථිකය ගොඩනගන්න 200 வருடங்களுக்கும் மேலாக எமது நாட்டிலே இந்த பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காக පැමිණිවි මලයනා මේ ජනතාව අපේම ශ්‍රී ලාංකික ජන කොටාසයක්. வருகை தந்த நீங்கள் என்பது இந்த நாட்டில் எமது உடன் பிறப்புகள் என்று தான் நான் நினைக்கின்றேன். ඔවුන් ආවේ කොහෙන්ද ආවේ කවදද කියන එක වැදගත් නැහැ. நீங்கள் வந்தது எங்கிருந்து, எந்த காலத்தில் வந்தது என்பது முக்கியமானதல்ல. ඒක ඉතිහාසය. அது வரலாறு. නමුත් අද අපේ රටේ ඉපදෙන අපේ ஆனால் රටේ ආර්ථිකයට හවුල් වෙන இன்றைய මේ தினத்திலே මහ පොළොවේ පස් බවට පත් වෙන මේ ජන කණ්ඩායම අපේ රටේ සුවිශේෂී අයිතිවාසිකම් සෙත ජන කණ්ඩායම. இன்றைய நாளிலே இங்கு வாழ்கின்ற மக்கள் என்பது எமது நாட்டு பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் மக்கள் என்பது இந்த நாட்டில் ஒரு முக்கியமான மக்கள் என்பது எமது அபிப்பிராயம். සියවස් දෙකකට අධික කාලයක් වුණත් ඔවුන්ට තමන්ගේම වූ බිම් කොටසක් මේ මාතෘ භූමියේ හිමිකමක් නොමැති ජනපජාවක්. 200 வருட காலமாகவும் இந்த நாட்டிலே ஒரு அடி நிலம் கூட இல்லாத இந்த நாட்டு பிரஜைகளாகத்தான் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். තමන්ටම වූ නිවසක් අහිමි වූ ජනතාවක්. தமக்கே ஒரு வீடு இல்லாத மக்களாக திகழ்ந்தீர்கள். අපි හිතන්නේ අපේ හැම ජනතාවටම අවශ්‍යයි මූලික කරුණු පහක්වත් අවම වශයෙන් ඉටු විය යුතුයි. நாங்கள் நினைக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் குறைந்தது 5 அடிப்படை தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்று. ඉන්ද නිවහනක්, இருப்பதற்கு ஒரு வீடு, ආදායම් මාර්ගයක්, ஒரு வருமான வழி, දරුවන්ට අධ්‍යාපනය, பிள்ளைகளுக்கான கல்வி உரிமை, නිරෝගී සම්පන්න ජීවිතයක් ஒரு போஷாக்கான வாழ்க்கை முறை, හා මානසික සුවය. அதாவது உளரீதியான ஒரு நிம்மதி தேவை. හැබැයි අපි මේ ජනපජාවගෙන් ඇහුවොත්, ඔවුන්ගේ මූණු දෙස බැලුවොත්, ඔවුන්ගේ දුකට ඇහුම්කන් දුන්නොත් මේ කරුණ වලින් මොන කරුණද ඉටු වී තිබෙන්නේ? ஆனால் நாங்கள் இந்த மக்களிடம் கேட்டால், இந்த மக்களின் முகங்களை பார்த்தால், அந்த மக்களை அவதானித்தால் இந்த 5 விடயங்களிலே எத்தனை விடயங்கள் பூர்த்தியாக இருக்கின்றது என்று கேட்டால் என்ன நடக்கும்? එනිසා වර්තමාන අපේ රජයේ අභියෝගයේ සහ අපි මත පැවරී තිබෙන වගකීම තමයි මේ සියලු ජන කණ්ඩායම් වලට ඒ අවශ්‍ය වෙන මූලික වමනාවන් ඉටු කරලීම. ஆகவே எமது அரசாங்கத்தின் எமது சவால் தான் இந்த மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பது. ඒ සඳහා අපි නිවාස ව්‍යාපෘති ගණනාවක් ක්‍රියාත්මක කරලා තිබෙනවා. அதற்காக நாங்கள் பல வீட்டு திட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். එළඹෙන අයවැය ලේඛනයේදීත් නිවාස ගොඩනැගීමේ ප්‍රමුඛතාවයක් ලෙස කටයුතු කරන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலும் இந்த வீட்டு திட்டங்களை அமைப்பது என்பதற்கு முன்னுரிமை வழங்கியிருக்கின்றோம். ඒ වගේම හොඳ ආදායම් මාර්ගයක් අවශ්‍යයි. அதே போன்ற ஒரு சிறப்பான வருமான வழி ஒன்றும் ඒ தேவைப்படுகிறது. ආදායම් මාර්ගයන් සම්පූර්ණ කිරීම වෙනුවෙන් අපි බොහෝ පීවරයන් රැගෙන තිබෙනවා. அந்த வருமான வழிகளை பூர்த்தியாக்குவதற்காக நாங்கள் பல வழிமுறைகளை நாங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறோம். දැනටමත් අපි මෙම මලයගම් ප්‍රජාව වෙනුවෙන් වැටුප් වැඩි කිරීමක් ලබා දෙන්න සමත් වී තිබෙනවා. தற்போது உங்களுக்கு தெரியும், இந்த மலையக மக்களுக்காக சம்பள உயர்வை வழங்குவதற்காக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். ඒ ප්‍රමාණවත් කියලා මම විශ්වාස කරන්නේ නැහැ. ඒත් මූලික පීවර තියලා තියෙනවා. அது போதுமானது என்று நாங்கள் நம்பவில்லை, ஆனாலும் ஆரம்ப அடியை நாங்கள் வைத்திருக்கின்றோம். ඒ වගේම දරුවන්ගේ අධ්‍යාපනය පිළිබඳ අපි විශාල අවධානයක් යොමු කරනවා. அதே போன்று உங்களது பிள்ளைகளின் கல்வி தொடர்பாக நாங்கள் மிகவும் அக்கறையாக செயல்பட்டு வருகிறோம். සියවස් ගණනාවක් මේ ප්‍රජාව ගත කළ ජීවිතය තමන්ගේ දරුවන්ට හිමි කර දීම යුක්ති සාගත වෙන්නේ නැහැ. பல வருட காலமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு உரித்தாக்கி கொடுப்பது நியாயமானது அல்ல. වත්තේ ඉපදෙනවා, தோட்டத்திலே பிறக்கின்றீர்கள், වත්තේ වැඩ කරනවා, தோட்டத்தில் வேலை செய்கின்றீர்கள், වත්තේ මිය යනවා, தோட்டத்தில் இறக்கின்றீர்கள், වත්තේම පස් වෙනවා.
தோட்டத்திலேயே மண்ணாகின்றீர்கள். ඒ ජීවිතයෙන් උන් එළියට ආ යුතුයි. அந்த வாழ்க்கையிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். එම ජීවිතයෙන් එළියට ඒම සඳහා තියෙන ප්‍රධානම කාර්යය තමයි අධ්‍යාපනය. அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்காக இருக்கும் மிக பிரதானமான வழிதான் ඒ නිසා මෙම கல்வித்துறை. දරුවන්ගේ අධ්‍යාපනය කරේ අපි විශේෂ අවධානයක් යොමු කරලා වැඩ කටයුතු කරන සූදානම්. ஆகவே இந்த பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்துவதற்காக நாங்கள் மிகவும் அக்கறையான செயற்பாடொன்று முன்னெடுக்க தயாராக இருக்கின்றோம். ඒ වගේම නිරෝගී සම්පන්න ජීවිතයක් වෙනුවෙන් அதே மாதிரி சுகாதாரத்துறையான ஒரு வாழ்க்கை அமைப்பதற்காகவும் හොඳ සෞඛ්‍ය පහසුකම් අපි ලබා දිය යුතුයි. சிறப்பான சுகாதார வசதிகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்க ඒක ආණ්ඩුවක් හැටියට අපේ වගකීමක්. அது ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எமது ஒரு பொறுப்பு. අපි බැලුවොත් අඩු බර උපත් දරුවන් ඉන්නේ කොහෙද? நாங்கள் பார்த்தால் குறைந்த பிறப்பு வீதம் உள்ள பிள்ளைகள் இருப்பது எங்கே? මෙම ජනතාව තුළ இந்த மலையக மக்கள் மத்தியிலே. අවුරුදු 5ට වඩා අඩු මන්ද පෝෂණයෙන් පෙළෙන දරුවන් වැඩි ප්‍රමාණයක් ඉන්නේ කොහෙද? 5 வருடத்திற்கு குறைவான பிள்ளைகளுள் மந்த போஷணம் உள்ள அதிகப்படியான பிள்ளைகள் வாழ்வது எங்கே? මෙම ජනතාව තුළ இந்த மலையக பகுதியிலே தான். ආයු කාලයේ අඩු ප්‍රජාවක් ඉන්නේ කොහෙද? ஆயுட்காலம் குறைவாக இருக்கும் மக்கள் இருப்பது எங்கே? මෙම ජනතාව තුළ இந்த மக்கள் மத்தியிலே. ඒ නිසා සියවස් දෙකකට වඩා වැඩි කාලයක් ஆகவே 200 வருடங்களுக்கு அதிகமான காலத்தில் කොන් කරන ලද ஓரங்கட்டப்பட்ட ඇස්සර ඔවුන් දෙස නොබලන ලද அவர்களை அவதானிக்காத பார்க்காத පාලනයන් විසින් මේ ජනතාව මෙම ව්‍යසනයට පත්කොට තිබෙනවා. ஆட்சியாளர்களினால் எமது மக்களை இந்த இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். අපි ඔබ අපේම සහෝදර ජනතාවක් ලෙස මේ රටේ පූර්ණ අයිතිය සහ ජීවිතය ලබා දෙන්න කටයුතු කරන බව මා සාතික කරනවා. நாங்கள் உங்களை இந்த நாட்டு பிரஜைகளாக எமது உறவுகளாக මා දන්න அனைத்து විශාල ප්‍රශ්නයක් තිබෙන බව මේ ඉඩම් පිළිබඳ ප්‍රශ්නේ. இந்த காணிகள் தொடர்பாக அதிக பிரச்சனை காணப்படுகின்றன. වත්තේ වැඩ කරාට සමාගම් මේ තරම් ලේසියෙන් ඉඩම් දෙන්න කැමති නැහැ. தோட்டத்தில் வேலை செய்தாலும் நிறுவனங்கள் இலகுவாக அந்த உரிமையை வழங்குவதில்லை. නමුත් මෙම සමාගම්වල ගිවිසුම් 2042 වෙනකොට අවසන් වීමට නියමිතව තිබෙනවා. ஆனாலும் இந்த உடன்படிக்கைகள் இந்த நிறுவனங்களுடன் உடன்படிக்கைகள் 2042ஆம் ஆண்டளவில் நிறைவடைய இருக்கு. දැනටමත් අමාත්‍යංශය එම ගිවිසුම් පිළිබඳව පසුවිපරම් කිරීම සඳහා කමිටුවක් පත්කොට විමර්ශනය කරමින් තිබෙනවා. ஏற்கனவே இந்த அமைச்சு அந்த செயற்பாடுகளை அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். අපි ඉතා ඉක්මනින් ඒ ගිවිසුම් අවසන් කරන්න බලාපොරොත්තු වෙනවා. மிக விரைவில் அந்த உடன்படிக்கைகளை நிறைவு செய்ய நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். හැබැයි එහිදී වැදගත් වගන්තියක් ඇතුල් වෙනවා. அதில் முக்கியமான ஒரு விடயம் உள்ளடக்கப்படுகின்றது. ඒ තමයි මෙම ජනතාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කිරීම සඳහා වූ වගන්ති සහිත තමයි එළඹෙන ගිවිසුම් අත්සන් කිරීම පිළිබඳව අපි අවධානය යොමු කරන්නේ. அதுதான் உங்களுடைய அந்த உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலே அந்த வாக்கியங்களை உள்ளடக்க விரும்புகிறோம். විශේෂ මේ මධ්‍ය කඳුකරේ අපේ රටේ හදවත. விசேடமாக இந்த மலையகம் என்பது எமது நாட்டின் இதயமாக திகழ்கின்றது. මේ මධ්‍ය කඳුකරේ රූරාගලන ගංගා ඔයවල් 103ක් තිබෙනවා. இந்த மத்திய மலை நாட்டில் இருந்து ஓடும் 103 ஆறுகள் காணப்படுகின்றன. අපේ කුෂ්කර්මාන්තය, எமது விவசாயத்துறை, අපේ පාරිසරික තත්ත්වය, எமது இந்த சுற்றுச்சூழல், අපේ ආර්ථික විශාල පංගුවක් எமது பொருளாதாரத்தின் மிக முக்கியமான ஒரு பங்கை උපදින්නේ මේ මධ්‍ය කඳුකරයෙන්. அதன் ஊற்று வந்து இந்த மலையகம்தான். ආසන්න වශයෙන් අපේ භූමිயின் 13ක් මේ මධ්‍ය කඳුකරයට ඇතුල් වී තිබෙනවා. கிட்டத்தட்ட 13 வீதமான காணிகள் இந்த மலை பகுதியிலே இருக்கின்றன. වාර්ෂික වර්ෂාපතනයේ සිට 72ක් විතර මේ මධ්‍ය කඳුකරයට ගලා හැලෙනවා. வருடாந்த மழை வீழ்ச்சியில் 72 வீதம் இந்த மலையக பகுதியிலிருந்து மழை பெய்கின்றது. ඒ කියන්නේ අපේ රටේ වැදගත්ම හදවත මේ මධ්‍ය කඳුකරේ. ஆகவே எமது நாட்டின் மிகவும் முக்கியமான இதயம் இருப்பது இந்த மத்திய மலை நாடு. හැබැයි දීර්ඝ කාලයක අපේ අසංවිධිත සංවර්ධනයේ ප්‍රතිඵලාද අපි භුක්ති විඳිමින් තිබෙනවා. ஆனால் நீண்ட காலமாக அபிவிருத்தி அடையாததன் விளைவுகள் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். පසුගිය නායයාම වාර්තා කරනවා. கடந்த மண் சரிவுகள் காட்டுகின்றன. ප්‍රධාන නායාම් 1200කට වඩා වැඩි ප්‍රමාණයක් සිදු වූ බව දිට්වවලදී. பிரதான மண் சரிவுகள் 1200 இந்த திட்வா புயலால் மண் சரிவுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. අපි දශක කීපයකට පෙර ඇහුවා නාය නොයන රටක් ගැන. நாங்கள் பல தசாப்தங்களாக மண் சரிவுகள் ஏற்படாத ஒரு நாடாக இருந்தோம். තව දශක කීපයකින් පසු ඇහුවා නායාම් එකක් දෙකක් ගැන. அதன் பின்பு நாங்கள் ஒரு சில மண் சரிவுகளை கேள்விப்பட்டோம். හැබැයි අපි දැන් අහනවා නායාම් දහස් ගණනක් ගැන. ஆனால் இன்று ஆயிரக்கணக்கான மண் சரிவுகளை நாங்கள் එනම් මේ මධ්‍ය කඳුකරයට කුමද්ද සිදුවීමින් තිබෙන්නේ?
ஆகவே இந்த மத்திய மலை நாட்டுக்கு என்ன நடந்திருக்கின்றது? අපි ඇස් ඉදිරිපිට විනාශ වෙමින් තිබෙනවා. எமது கண்முன்னே அழிந்து கொண்டு போகின்றது. කඳු කඩා වැටීම්, மலை சரிவுகள், උල්පත් හිඳීම්, ஊற்றுகள் காய்ந்து போகுது. ඒ වගේම ගංගා ඇලවේලි ගොඩවීම්, அதே போன்று ஆறுகள் அதுகள் மேடுகளாக තිබුණු மாறுகின்றன. ජෛව විවිධත්ව විනාශ වීම ආදී විශාල දේශේස්ත්‍රයක් අපි මේ දැකලා තිබෙනවා. ஒவ்வொரு இந்த தாவரங்களின் பல்லினத்தன்மைகள் போன்றவை அழிந்து போகின்றன. මේ සියලු විනාශයන් දැන් අපි ඇස් ඉදිරිපිට තිබෙනවා. இந்த அனைத்து அழிவுகளும் எமது கண்முன்னே காண்கின்றோம். අපේ රටේ ආරක්ෂාව, எமது நாட்டின் பாதுகாப்பு, අපේ රටේ අනාගතයේ எமது நாட்டின் எதிர்காலம் වැදගත් කොටසක් ඔසවන්නේ මේ මධ්‍ය කඳුකරේ. மிக முக்கியமான ஒரு பொறுப்பை இந்த மலையகம் தான் சுமந்து வருகின்றது. ඒ නිසා විශේෂයෙන්ම මම ඔබට කියන්න කැමතියි. ஆகவே விசேடமாக நான் கூற விரும்புகின்றேன் අපි உங்களுக்கு. දැන්ටත් ආසියානු සංවර්ධන බැංකුවේ ආධාර සහිතව தற்போதே நாங்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் විශේෂ පනතක් සකස් කරන්න කටයුතු කරලා තිබෙනවා. விசேடமான ஒரு சட்டமூலத்தை அமைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம். ඒ තමයි මධ්‍ය කඳුකරය ආරක්ෂණ අධිකාරියක් අපි පිහිටවනවා. அதுதான் மத்திய மலை நாட்டை பாதுகாக்கும் ஒரு அதிகார சபை அமைக்கப் போகின்றோம். තිබුණු තත්ත්වයට පත් වෙන්න අපිට දශක ගණනාවක් යාවි. இருந்த நிலைக்கு வருவதற்கு பல தசாப்தங்கள் எடுக்கும். හැබැයි විනාශය සඳහා ගනු ලබන පියවරෙන් දැන් අපි නතර කළ යුතුයි. ஆகவே அழிவாக போகின்ற பயணத்தை நாங்கள் முடிக்க வேண்டும். ඒ තමයි පළමු පියවර. அதுதான் முதல் கட்டம். විනාශය සිදුවී තිබෙන විනාශය යථාවත් කරන්න දිගු කාලයක් යනවා. அழிவிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எமக்கு நீண்ட காலம் செல்லும். හැබැයි පළමු පියවර සිදුවීමින් තිබෙන විනාශය නතර කළ යුතුයි. ஆனால் முதல் கட்டம் தான் அழிந்து கொண்டிருப்பதை ඒ සඳහා நிறுத்துவது. දෙපාර්තමේන්තු ආයතන වගකීම් සහිත විශාල ප්‍රමාණයක් තිබෙනවා. அதற்காக திணைக்களங்கள் ஒவ்வொரு நிறுவனங்கள் பல காணப்படுகின்றன. ඒ සියලු බලය ඒකාබද්ධ කරන அந்த அனைத்து அதிகாரத்தையும் ஒன்றிணைத்து අලුත් මධ්‍යම කඳුකරය ආරක්ෂණ අධිකාරියක් පිහිටවීමට අප කටයුතු කරනවා. புதியதொரு மலையகத்தை பாதுகாக்கும் அதிகார சபையை கட்டியெழுப்பதற்கு நாங்கள் මේ எதிர்பார்க்கிறோம். වසර අවසානයේදී හෝ ලබන වසර මුලදී இந்த வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் ඒ පනත පාර්ලිමේන්තුවේ සම්මත කරලා නව අධිකාරියක් පිහිටවනවා. அடுத்த வருடம் சட்டமூலத்தை அமுல்படுத்தி நாங்கள் ඒ அதிகார අධිකාරියට සියලු බලය ලබා දෙනවා. அந்த அதிகார சபைக்கு அனைத்து அதிகாரங்களும் ජන வழங்கப்படும். ප්‍රජාවේ ගැටලු විසඳීම, இந்த மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, ජෛව විවිධත්වය ආරක්ෂා කර ගැනීම, பல்லினத்தன்மை அந்த இதழ்களை பாதுகாப்பு, පාන් සුරක්ෂණය සිදු කිරීම, இந்த மண்ணின் அந்த போசாக்கை பாதுகாப்பது, වන සංරක්ෂණ බලතල, வனவள பாதுகாப்புகள், වනජීවි බලතල, வனஜீவராசிகளின் பாதுகாப்பு, වාරි මාර්ග බලතල, நீர்ப்பாசன பாதுகாப்பு, කෘෂිකර්මාන්තයේ බලතල விவசாய பாதுகாப்பு, මේ සියල්ල இந்த அனைத்தும் එක අධිකාරියක් යටතේ අපි ගේන්න ඕන මධ්‍ය කඳුකරය යලි සුවපත් කරන්න නම්. ஒரு அதிகார சபைக்கு கொண்டு வரவனும் இந்த மலையகத்தை திரும்ப மீள கட்டி எழுப்புவதற்கு. අපි ඉපදෙනකොට நாங்கள் பிறக்கும் போது අපට යම් සාරවත් මධ්‍ය කඳුකරයක් ආරක්ෂා වී තිබෙනවා. ஒரு போஷாக்கான மலையகம் ஒன்று பாதுகாத்து இருந்துச்சு. අපි මිය යනකොට நாங்கள் இறக்கும் போது අපේ දරුවන්ට විනාශකාරී මධ්‍ය කඳුකරයක් අපි ලබා දී යුතුද? எமது பிள்ளைகளுக்கு ஒரு அழிவுமிக்க மலையகத்தை பெற்றுக் கொடுக்க එන வேண்டும். ජීවත් වෙන අපේ වගකීම තමයි இந்த உயிர் வாழும் எமது பொறுப்பு தான் අපේ අනාගතයට எமது எதிர்காலத்திற்கு මේ මධ්‍ය කඳුකරේ සුරක්ෂිත කළ යුතුයි. இந்த மலையகத்தை பாதுகாக்க கொடுக்க එදි සමහර විට නිවාස තියෙන තැන් නිවාස අහිමි වෙන්න පුළුවන්. சில நேரம் வீடுகள் இருக்கும் இடத்தை நாங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு வர வேண்டி வரும். වගාබිම් තියෙන ප්‍රදේශ වනාන්තර වෙන්න පුළුවන්. விவசாய நிலங்களை சில நேரம் மாற்ற வேண்டி வரும். හැබැයි අපි ඒක කරන්න ඕන. ஆனால் அதை நாங்கள் செய்யணும். එහෙම නැත්නම් අපේ රට විශාල ව්‍යසනයකට මුහුණ දෙනවා මතක තබා ගන්න. அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் பெரியதொரு இயற்கை அனர்த்தத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி ඒ வரும். නිසා මධ්‍ය කඳුකරේ අපේ හදවත, ஆகவே மத்திய மலையகத்தின் இதயம் என்றது එහි ආරක්ෂාව අපේ රටේ අනාගතය. அதன் பாதுகாப்பு என்பது எமது நாட்டினும் எதிர்பார்ப்பு. ඒ සඳහා අපි මැදිහත් විය යුතුයි. அதற்காக நாங்கள் தலையீடு செய்ய வேண்டும். ආයතනවල බලතල හිට මෙහෙට බෙදී කවුරුවත් කලබල වෙන්න එපා. நிறுவனங்களின் அதிகாரங்கள் அங்கு இங்கு மாறும், யாருமே குழப்பமடைய வேண்டும். පුටු චුට්ටක් එහෙට මෙහෙට මාරුවේ කවුරුවත් කලබල වෙන්න එපා. சில கதிரைகள் அங்கு இங்கு மாறலாம், அவசரப்பட வேண்டும். තිබෙන තනතුරු නාම වෙනස් වෙයි කවුරුවත් කලබල වෙන්න එපා. சில பொறுப்புகள் மாறலாம். ජාතික වගකීමක් ලෙස සලකා අපි මේ කාර්යය ඉටු කළ යුතුයි. ஒரு தேசிய பொறுப்பாக நினைத்து நாங்கள் இவற்றை செய்ய வேண்டும். මා හිතනවා ඊදී ප්‍රධාන වැඩ කොටසක් තමයි நான் நினைக்கின்றேன் அதில் ஒரு பிரதானமான செயற்பாடு අපේ මේ මලේගම් ප්‍රජාවගේ අයිතිවාසිකම් සුරක්ෂිත කිරීම. இந்த மலையக மக்களின் உரிமைகளை ඒදී பாதுகாப்பு. ඉන්දියානු රජය අපිට දීර්ඝ සහයක් ලබා දෙනවා. அதற்காக இந்திய அரசு எங்களுக்கு ஒரு நீண்ட பெரிய உதவிகளை பெற்றுத் ඔවුන්ට අපි தருகிறார்கள். බෙහෙන් ස්තුතිවන්ත වෙනවා. அவர்களுக்கு உண்மையிலே நாங்கள் நன்றி கடன் ඒක செலுத்த යුද வேண்டும். අවස්ථාවේදී ලංකාව අත්හැරලා ගියපු ඉන්දියාවේ ඉන්න මිනිස්සුන්ට யுத்த சூழல் இந்த நாட்டை விட்டு வெளியே சென்ற இந்த நாட்டு மக்களுக்கு යලි ලංකාවට එනකොට බාධාවන් තිබුණා.
இலங்கைக்கு வருவதற்கு சில இடையூறுகள் காணப்பட்டன. අපි ඒ සියලු බාධාන් ඉවත් කිරීමට පහුගියදා කැබිනට් මණ්ඩලය තීරණය කරා. அந்த அனைத்து இடையூறுகளையும் இல்லாதொழிப்பதற்காக අපේ ආගමන විගණන දෙපාර්තමේන්තුව எமது குடிவரவு குடியவர்கள் ඒ සඳහා අවශ්‍ය වෙන සහාය ලබා දෙන සියලු කටයුතු කරලා තිබෙනවා. அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பெற்றுக் ඔවුන් கொடுக்கிறார்கள். අපේ රටේ පුරවැසියන්. இவர் நாங்கள் அனைவரும் இந்த நாட்டு பிரஜைகள். ඒ නිසා අපිට යහපත් බලාපොරොත්තුවක් තිබෙනවා. ஆகவே எமக்கு பெரியதொரு எதிர்பார்ப்பு இருக்கு. මේ රටේ ඉපදෙන මිනිසුන්, இந்த நாட்டில் பிறக்கும் மக்கள், මේ රටේ ආර්ථිකයට හවුල් වෙන මිනිසුන්, இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு, මේ රටේ මහ පොළොවට පොහොර බවට පත් වෙන මිනිසුන් இந்த நாட்டில் உரமாக இறக்கும் மக்கள் සෑම දිනකටම හොඳ ජීවිතයක් ලබා දිය යුතුයි. அனைத்து மக்களுக்கும் சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க අන්න ඒ வேண்டும். ජීවිතය ලබා ගැනීම වෙනුවෙන් அந்த வாழ்க்கை பெற்றுக்கொள்வதற்காக රජයක් හැටියට අපි වගකීම් බාර අරන් තිබෙනවා. அரசு என்ற அடிப்படையில் அந்த பொறுப்பை අපේ ஏற்றிருக்கிறோம். සමන්ත විද්‍යාරත්න ඇමතුමා, எமது சமாந்த வித்யாரத்ன අපේ அமைச்சர், නියෝජ්‍ය අමාත්‍යතුමා, எமது பிரதி அமைச்சர், අපේ ළමා සහ කාන්තා කටයුතු සරෝජ පෝල්රාජ් මැතිතුමිය, எமது சரோஜா போல்ராஜ் அமைச்சர், අපේ නිවාස ඇමතුමා எமது வீடமைப்பு அமைச்சர் දිවාරයන් නොබලා මහන්සි වෙමින් இரவு பகலின்றி கஷ்டப்பட்டு ඔබට හොඳ ජීවිතයක් උරුම කර දීම වෙනුවෙන් කටයුතු කරනවා. உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்க அவர்கள் செயல்படுகிறார்கள். අපේ අපේක්ෂාව எமது எதிர்பார்ப்பு ඔබට වඩාත් හොඳ ජීවිතයක් උරුම කර දීමයි. உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பது, ඔබගේ දරුවන්ට හොඳ අනාගතයක් නිර්මාණය කර உங்கள் දීමයි. பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பது, මේ රට වඩා සුන්දර ලස්සන රාජ්‍ය බවට පරිවර්තනය කිරීමයි. இந்த நாடு ஒரு இனிமையான ஒரு நாடாக ஏவெனியும் ඔබගේ සහාය, அமைப்பதற்கு அதற்காக உங்கள் ஆதரவு, ඒ වෙනුවෙන් ඔබගේ මැදිහත් වීම அதற்காக உங்கள் தலையீடு අපේක්ෂා කරමින් මා නතර වෙනවා. බොහොම ස්තුතියි සියලු දෙනාටම. எதிர்பார்ப்புடன் නன்றி வணக்கம். බොහොම ස්තුතියි. உரையை முடித்துக் கொள்கின்றார். நன்றி வணக்கம் என்று கூறிக்கொண்டு